வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்க நியூ பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் எக்கச்சக்க டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 23 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இனிஷியல் சேலரியே பார்த்திங்கன்னா 18,500 58,600 வரைக்கும் பேசிக் பே மட்டுமே இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸுமே இருக்கும். மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சவங்களே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான போஸ்டிங்ஸ் நிறையவே உங்களுக்கு இருக்குது. ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது, டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. 45 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான். இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க உங்களுக்கு நவம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுப்பீங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் விட்டுருங்க. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் இங்கே நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்து உங்களுடைய பெயர், முழு பெயர் கொடுத்துருங்க. உங்களுடைய அப்பா, கணவர் அல்லது பாதுகாவலரோட பெயர் இங்கே ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ், பின்கோடோட இங்கே ரைட் பண்ணணும். அடுத்து உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் இங்கே மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பாலினம், நீங்கள் ஆனா பெண்ணா அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் திருமணம் ஆனவரா ஆகாதவராங்கிறத இங்கே ஃபில் பண்ணுங்கள். ஆம் அல்லது இல்லைன்னு ஃபில் பண்ணிடுங்க. உங்களுடைய ஜாதி மற்றும் மதம் அது எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கு ப்ரூஃப் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 45 வயதுக்குள்ளே இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களுடைய பிறந்த தேதி இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அடுத்து உங்களுடைய வயது என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணணும். அதுவும் பார்த்திங்கன்னா 1/7/2025 அந்த டேட்டில் உங்கள் ஏஜ் என்ன அப்படிங்கிறத இங்கே ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய கல்வி தகுதி என்ன அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. கணினியில் ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, அதாவது கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஏதாவது முடிச்சிருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸு, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருக்குன்னா அதோட டீட்டெயில்ஸ், இதர தகுதிகள் ஏதாவது இருந்தால் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 100 ரூபீஸ் செலுத்தப்பட்டதற்கான ரசீது இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரசீது எண், நாள், ருபீஸ் இதெல்லாமே இங்கே ஃபில் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நீங்கள் இந்த ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, பிற நிறுவனங்களில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே கொடுத்துருங்க. அடுத்து இங்கே சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இந்து சமய அறநிலையத்துறையின் ஆளுகையின் கீழ் உள்ள முதுநிலை அல்லாத திருக்கோயில் பணியாளரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க இந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ், நன்னடத்தை சான்று நீங்கள் தரணும். அதாவது லாஸ்ட்டாக நீங்கள் படித்த இன்ஸ்டியூஷன்லேருந்து ஒரு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வாங்கி தரணும். அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் அதாவது 5/10 அன்றைக்கி இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் குரூப் 2 ஆஃபீஸர்ஸ் கிட்ட, க்ரீனிங் சைன் பண்ணுற ஆஃபீஸர்ஸ் கிட்ட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வாங்கி 2 கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் இதில் சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? உங்கள் மேலே ஏதாவது கிரிமினல் கேசஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை. அதேமாதிரி உங்கள் ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க. அதே மாதிரி டிக்ளரேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இடம், நாள் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டஸ்டேஷன் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இதுதான் அட்ரஸ். ஓகேங்களா? இணை ஆணையர் / செயல் அலுவலர், அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், திருத்தணிகை 631209 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். நீங்கள் முக்கியமாக அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக ஒப்புதல் அட்டையுடன் மட்டுமே நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நேரில் போய்ட்டும் விண்ணப்பிக்கக்கூடாது, அதேமாரி ஆர்டினரி போஸ்ட்டும் சென்ட் பண்ணக்கூடாது. ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உங்கள் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கும் நேர்காணலுக்கான அழைப்பு அனுப்பப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருத்தணிகையிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ போஸ்டிங்ஸ் உங்களுக்கு அங்கே தான் இருக்கும். அதாவது திருவள்ளுவர் மாவட்டத்தில் தான் திருத்தணிகை இருக்குது. ஸோ அங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்மனெண்ட்டான போஸ்டிங்ஸ் தான். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவர்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கோயில் ஹெட் ஆஃபீஸில் கொடுத்துட்டு அப்ளிகேஷன்ஸ் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நவம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதை தான் தெளிவாக அங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்பில் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கூர்க்கா அந்த கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 15,900 50,400 வரைக்கும் பேசிக் பே. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், திருக்கோயில் பழக்க வழக்கம் நடைமுறைகள் தெரிந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இரவு காவலர் நைட் வாட்ச்மேன் சேம் சேலரி தான். இந்த போஸ்ட்டுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும், திருக்கோயில் பழக்க வழக்கம் நடைமுறைகள் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மிருந்தங்கம் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 18,500 58,600 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. தமிழில் இருந்து நல்லா எழுதி படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஏதாவது ஒரு சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் நடத்தப்படும் இசைப்பள்ளியிலிருந்து இது தொடர்புடைய துறையில் வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். கோயிலோட பழக்க வழக்கம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா புஜங்கம்ங்கிற கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் 18,500 58,600 வரைக்கும் சேலரி இருக்கும். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு சமய நிறுவனத்தில் அந்த நிறுவனங்களால் நடத்தப்படும் இசைப்பள்ளியில் இது தொடர்புடைய துறையில் வந்து பயிற்சி பெற்றிருக்கணும். நீங்கள் தேர்ச்சி பெற்றதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். திருக்கோயில் பழக்க வழக்கம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அடுத்து வேத பாராயணம் இதில் உங்களுக்கு 15,700 50,000 வரைக்கும் சேலரி பெய்ட் பண்ணுறாங்க. 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது ஒரு ஆகம பள்ளி அல்லது வேத பாடசாலையில் இது தொடர்புடைய துறையில் 3 படிப்பு முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். வேத ஆகமங்கள் வந்து கற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்கோயில் பழக்க வழக்கம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அடுத்து குடைக்காரரில் 1 வேக்கன்சிஸ் 10,000 36,500 வரைக்கும் சேலரி. தமிழில் எழுத படிக்க தெரியணும், 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும், கோயிலோட நடைமுறைகள் பழக்க வழக்கம்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மாலைக்கட்டி 1 வேக்கன்சிஸ் 10,000 36,500 வரைக்கும் சேலரி இருக்கும். இதுக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கோயிலோட பழக்க வழக்கம் நடைமுறைகள் தெரிஞ்சிருக்கணும். பூஜைகள் மற்றும் உற்சவங்களுக்கு தெய்வங்களை அலங்கரிப்பதற்கு மாலை கட்டும் திறன் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தமிழ் புலவர் 1 வேக்கன்சிஸ் 18,500 58,600 வரைக்கும் சேலரி இருக்கும். ஸோ தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், திருக்கோயில் பழக்க வழக்கம் நடைமுறை தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் பிலிட்டோ அல்லது எம்ஏ அல்லது எம்லிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. திருமுறைகள் ஒப்புவித்தலில் திறன் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து சமய பிரசங்கியில் 1 வேக்கன்சிஸ் 18,500 58,600 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், கோயிலோட பழக்க வழக்கம் நடைமுறை தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு சமய நிறுவனமோ அரசு நிறுவனம் நடத்தும் ஆகம பள்ளி அல்லது வேத பாடசாலையில் ஓராண்டுக்கான படிப்பை முடிச்சதற்கான சர்டிஃபிகேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சித்தா மருத்துவர் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 36,700 1,16,200 வரைக்கும் சேலரி இருக்கும். கோயிலோட பழக்க வழக்கம் தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி பிஎஸ்எம்எஸ் வந்து முடிச்சிருக்கணும். சித்த மருத்துவ கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிரைவர் போஸ்ட்டு இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி லைட் வெஹிக்கிள் ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாமே வச்சுருக்கணும். முதலுதவி சான்றிதழ் வச்சுருக்கணும். டிரைவிங்கில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கோயிலோட நடைமுறைகள் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நர்ஸு இந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் பேசிஸில், அதாவது நர்ஸ் போஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இந்த 2 போஸ்ட்டுமே உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து மீதி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு பர்மனன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஓகேங்களா? ஸோ இந்த நர்சிங்க்கு பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. கோயிலோட நடைமுறைகள் தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி நர்சிங் முடிச்சிருக்கணும். அதாவது பிஎஸ்சி அல்லது டிப்ளமோ நர்சிங் ஏதாவது ஒன்று நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி செவிலியர் பேறுகால செவிலியர் சான்றிதழ் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரில் 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 15,000 ரூபாய் உங்களுக்கு சேலரி இருக்கும். கோயிலோட பழக்கவழக்கம் நடைமுறைகள் தெரிஞ்சிருக்கணும். அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட கணினி அறிவியலில் பட்டய படிப்பு படிச்சிருக்கணும். அதே மாதிரி தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தட்டச்சு சான்றிதழ் கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் கோர்ஸ் முடித்ததுக்கான சான்று எல்லாம் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து நாதஸ்வரம் 1 வேக்கன்சிஸ் 15,700 50,000 வரைக்கும் சேலரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஏதாவது ஒரு சமய நிறுவனம் அரசு நிறுவனம் நடத்துகிற மியூசிக் ஸ்கூலில் இது ரிலேட்டடாக நீங்கள் துறையில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கோயில் பழக்க வழக்கம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அடுத்து துப்புரவாளர் அதாவது ஸ்வீப்பர் கேட்டகரி
10,000 36,500 வரைக்கும் சேலரி இருக்கும். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். கோயிலோட நடைமுறைகள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டைப்பிஸ்ட் போஸ்ட் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், அதாவது டைப் ரைட்டிங் வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும். தமிழில் அண்ட் இங்கிலீஷில் ஹையரு, அல்லது தமிழில் ஹையரு இங்கிலீஷ் லோயரு, அல்லது தமிழில் லோயரு இங்கிலீஷ் ஹையரு, அந்த மாதிரி நீங்கள் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கணும், இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பல வேலையில் 2 வேகன்சிஸ் இருக்குது. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். கோயில் பழக்கவழக்கம் நடைமுறையெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து நாதஸ்வரமில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது ஒரு சமய நிறுவனம் அல்லது அரசு நிறுவனத்தில் இது தொடர்புடைய துறையில் வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும் உங்ககிட்ட, ஓகேங்களா. அடுத்து வாட்ச்மேன் போஸ்ட்டு 16,500 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும். 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு டைப்பிஸ்ட்டு முன்னே சொன்ன அதே சேம் குவாலிஃபிகேஷன் தான். அடுத்து மேலம் தவில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 11,600 36,800 வரைக்கும் சேலரி இருக்கும். தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது ஒரு சமய நிறுவனமோ அரசு நிறுவனம் நடத்தும் இசைப்பள்ளியில் இது தொடர்புடைய துறையில் வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அடுத்து நாதஸ்வரம். ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 15,700 50,000 வரைக்கும் சேலரி இருக்கும். தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது ஒரு சமய நிறுவனம் அல்லது அரசு நிறுவனம் நடத்த இசைப்பள்ளியில் இது தொடர்புடைய துறையில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். கோயில் பழக்கவழக்கம் நடைமுறையெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2025 டேட் படி 18 45 வயதுக்குள்ளே இருக்கணும். இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும். அதே மாதிரி நல்ல உடல் நலமுடன் இருக்கவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு கொடுக்குற ஃபீஸ் வந்து நான் ரீஃபண்டபிள் தான், அதை வந்து திருப்பி தரமாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் 2 சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதே மாதிரி உங்கள் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் உங்கள் மேலே எந்த கேஸும் இல்லை அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதாவது ஒரிஜினல் சர்டிஃபிகேட், ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் நவம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.